அத்தைக்கு ஒண்ணும் இல்லடா. என்ன மரம் அழுதுகிட்டு? என்னம்மா இதெல்லாம்? தம்பி விநாயகன் தான் தன் உசுரை பணைய வச்சு என் உசுரை காப்பாத்திடுச்ச. பெரிய காரியம் பண்ணிட்டியா? நீ காப்பாத்துனது ஐயாவை மட்டும் இல்லை, ஊரோட சந்தோஷத்தையுமே. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, நீ சொன்னபடி எல்லாம் சரியாக நடக்குதுண்ணே. நாளைக்கு பொழுது விடியில் இந்த வீட்டுக்கு இருந்த ஆபத்து எல்லாம் போய்டுண்ணே. காலையில் ஆடல் அரசுக்கு தூக்குனேன். இன்னும் நீ எதுக்குடா காத்துக்கிட்டு இருக்க? எதுக்கு காத்துக்கிட்டு இருக்க? போதும், நீ மனசுல எடை போட்டது. நம்ம பொண்ணு மனசை ஜெயிச்சிருக்கு, நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்கு, இப்போ உன் உசுரையும் காப்பாத்திருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். என் பேத்திக்கும் விநாயகத்துக்கும் கல்யாணம். இவர் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. சரிம்மா, என் முடிவு அதுதான். முழு மனசோட சந்தோஷமா விநாயகத்துக்கு என் பொண்ணை கொடுக்குறேன். திருவிழா முடிஞ்ச உடனே நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ண. நான் நல்ல நேரம் பார்த்துட்டேன். திருவிழா முடிஞ்ச அடுத்த நாள் காலையில 7:15க்கு திருநீரை செல்வன் விநாயகத்திற்கும் திருநீரை செல்வி கோப்பெரும் தேவிக்கும் ஏன் தலைமையில நிச்சயதார்த்தம். இவங்கதான் மாப்பிள்ளை. என்ன திடீர் மாற்றம்? உங்ககிட்ட நான் என்ன வாங்கணும்னு எனக்கு நல்லா ஞாபகம் வந்துருச்சு. இப்போ அது வந்துச்சே. மேளத்தை போறா தாளத்தை. என்ன இது? எங்கிருந்து எடுத்தீங்க அதை? ஐயா, கத்தியில ரத்தக்கரை இருக்குதுங்கய்யா. ஐயா, இங்கேயும் நிறைய அருவா இருக்கியா? என்னம்மா இதெல்லாம்? என்ன நடக்குது? விநாயகம் வண்டியில ரத்தக்கரையோட கத்திங்க. சொல்லுங்க, உங்க வண்டியில கத்தி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்பா சந்தேகப்படுற மாதிரி கேக்குறாங்க. நீங்க எனக்காக மாறிட்டீங்கல்ல, உண்மையை சொல்லுங்க. நீ நிறுத்துமா. உங்க வண்டியில இருக்க கத்திக்கும் கத்தியில இருக்க ரத்தக்கரைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்குங்கய்யா. என்னோட பகை என்னை துரத்திக்கிட்டே வந்துச்சு. கத்தி எடுக்க வேண்டியதாயிடுச்சு. என்னோட பகை போதும்பா. இந்த வன்முறைக்கு தயம் புள்ளை இழந்த வணக்க கட்டி கொடுத்த என் பொண்ணை இழக்க விரும்பல. இந்த ஊருக்குள்ள கத்தியும் ரத்தமும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். என் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டியே. சக்தி இல்லப்பா, இன்னொரு சாவ தாங்குற சக்தி. கை எடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு.
யாரு எதுக்காக கடத்தி கொண்டு வந்தாங்க? நம்மள யாரு இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியும் தாத்தா. அள்ளிட்டியடா குடும்பத்தை. அந்த குடும்பத்தை காப்பாத்துற அவசரத்துல சொந்த குடும்பத்தை கோட்டை விட்டுட்டியடா. குமரா, அந்த நல்ல சிவன் குடும்பத்தை என் கையில வச்சுட்டு ஓன் தம்பியை கூட்டிட்டு போ. சண்முகா, முருகா, உங்க மொத்த கவனமும் இவங்க மேல இருக்கு. குமரா! எங்கடா நல்ல சிவன் குடும்பம்? உனக்கு தேவை எங்க உசுறு தானே? ஏன் விநாயகத்தை அடிக்கிற? அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? ஓ வீட்டை சுடுகாடாக்கணும்னு வெறியோடு திரியற ஏன் முன்னாடி என்ன தாண்டி தொடரா பார்க்கலான்னு சவால் விட்டா? என்ன சம்பந்தமா? ஓடுற வண்டியில ஓ பொண்ண கூறு போட ஆளை இறக்குனா பாவை மக குறுக்கால வந்து வெட்டினா. ஏன் கூலி படைக்கிட்டே இருந்து ஓ குடும்பத்தையும் லாரியில இருந்து ஒன்னையும் மறிச்சு மறிச்சு நின்னு காப்பாத்தினா. இப்ப கூட உங்களை ஒளிச்சு வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டினா. ஓ தம்பிய கொன்னுடுவேன் எங்கடான்னு சொல்லல, உன்னை கொன்னுடுவேன் எங்கடான்னு அப்பவும் சொல்லல. பாரு, நீ பார்க்க பார்க்க ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளுறேன் பாரு. போடா. ஓ ஓ போடா போடா ஓடி. முடிஞ்சிட்டேன்னு நினைச்சா திரும்ப 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 எந்திரிக்கிறியாடா? அப்படி என்னடா பண்ணுச்சு இந்த குடும்பம் உனக்கு? சோறு போட்டவெல்லாம் அம்மா, சொல்லி கொடுத்தவெல்லாம் அப்ப. இந்த குடும்பம் எனக்கு ரெண்டுமே பண்ணுச்சுடா. அப்பவும் ஒரே வார்த்தை, இப்போவும் ஒரே வார்த்தை. இது என் குடும்பம். என் ஆளுங்களை தொடணும்னா என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம்.
குடும்பத்துக்காக எங்களுக்காக எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சிருக்க. இதை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையப்பா. என் வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்கய்யா. சந்தோஷத்தை தான் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும். கஷ்டம்னு வரும்போது தனியாக நினைச்சேக்கிறவன் தான் மனுஷன். அடுத்தவங்க கஷ்டத்தை உன் கஷ்டமா நினைக்கிறேன். உன் நல்ல மனசுக்கு இந்த உலகத்தையே கொடுக்கலாம்ப்பா. என் உலகம் என் பொண்ணு தான். நல்லா இருக்கணும்ப்பா. நல்லா இருப்பீங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அண்ணே. கையோட அனிமூனுக்கு காஷ்மீர்ல எல்லாம் புக் பண்ணிட்டேன். டே பேலு, பார்டரில் சண்டைலாம் நடக்குமா மேடம்? சண்டைன்னா உங்களுக்கு எல்லாம் பயம் இல்ல? பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து முந்தானில முடிச்ச போட்டா முரட்டு காலியா இருந்தாலும் முறவாசல் செய்ய வேண்டியதுதான்.